என்னையா இவ்ளோ பெரிய பார்சலா இருக்கு? எனக்கு என்ன மேடம் தெரியும், நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. நீயே ஓபன் பண்ணு. என்னப்பா பார்சல்னு ஒரு பிச்சைக்காரைய கூட்டிட்டு வந்திருக்க? முதல்ல இத வீட்ல இருந்து டிஸ்போஸ் பண்ணு. ஒரே பேட் ஸ்மெல். அம்மா பாத்தியா, அதே பிச்சைக்காரி தான். நான் சொன்னேன்ல முதல்ல கூட்டிட்டு போ. அம்மாடி சுபத்ரா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுவ? அடியே உன்னை பெத்தவடி நானு. அம்மா. அம்மாவா? நீயா? நானேதான். என்னம்மா இப்படி வந்திருக்க? அம்மாடி, நான் இப்படியாவது வந்தேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோமா. என்னமாச்சு? நான் தான் அப்பவே சொன்னேனே, அந்த 3 idiots என்ன கடத்திடுவானுங்கன்னு. ஐயோ, நீ ஏன் அவங்க கடத்துற மாதிரி நடந்துக்கிற? எந்த கெட்டப்ல போனாலும் என்னையே கடத்திடுறானுங்களே. ஐயோ, சரி சரி வா. ஃபுல் டேமேஜ். நீ ஏன்டா நிக்கிற? போ கிளம்பு. என்னது கிளம்பவா? வேற என்ன, நான் உன்கிட்ட பேசிக்கிட்ட கம்பெனி கொடுக்க சொல்றியா? இவ்வளவு அடிபட்டு உன் வாய் அடங்கலே இல்ல. இப்போ புரியுது, உன் வாயில தான் உனக்கு கண்டமே. அப்படியா? பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சா போடா. மேடம், டெல்லியில இருந்து பார்சல் கொண்டு வந்திருக்கேன், சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க. எவ்வளோ? 5000 மேடம். 5000 ரூபாயா? ஏண்டா ஹெலிகாப்டர்லயா கூட்டிட்டு வந்த? இவ்ளோ பணம் கேக்குற? வண்டிக்கு சர்வீஸ் சார்ஜ் இல்லையமா, உன் கூட வந்தா இல்லே, அதுக்கு தான் இந்த சார்ஜ். சுபத்ரா, அவனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. நீ 1 ரூபா கூட அவனுக்கு கொடுக்க கூடாதுமா. இது காசு தரக்கூடாதா? இந்த முறை என் லாரில ஏறி வந்தே, அடுத்த முறை உண்மையில லாரி ஏறி வரும், பரவாயில்லையா? ஐயோ அம்மா அம்மா, அம்மாடி, இவ செஞ்சாலும் செஞ்சிடுவாமா. குடு குடு குடுத்துரு. ஏண்டா நல்லா பக்கனையா பணம் கேட்க தெரியுதுல, இதை எடுத்து விடுறா. சரி. அப்பா அப்பா அப்பாடா. அம்மாடி, போனா போட்டோம், அவனுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுமா. என்னது 50? ஏண்டா எவ்வளவு கேக்குற பின்ன? சரி இருப்பா, நான் கொண்டு வரேன். என் பொண்ணு தாராள மனசுள்ளவ. எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 100 ரூபாய் கொடுப்பா. வாங்கிட்டு போயிடு. 100 ரூபாயா? அம்மா தாயே, அந்த 100 ரூபாய் வேணா, ஒன்னும் வேணா. முதல்ல இந்த 100 ரூபாய்க்கு சோப்பு வாங்கி குளிங்க, நாத்தம் தாங்கலே. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். போ. அம்மா இங்க வா. இதோ வரம்மா. எப்படியோ சிவா சக்தியை பார்க்க முடியாத மாதிரி பண்ணியாச்சு. சக்தியும் சங்கீதா கூட சிவா இருக்கிற போட்டோ பார்த்து நம்பிட்டா. நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஆனா இப்படியே நம்மளால எத்தனை நாள் தான் மெயின்டைன் பண்ண முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் சிவாவும் சக்தியும் மீட் பண்ணிட்டா எல்லாமே தெரிஞ்சிருமே. அது மட்டும் இல்ல, புகழ் வேற சிவா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான். இப்போதைக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்டா. ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, நான் சொன்ன மாதிரி சிவா கல்யாணம் ஆகணும். அப்பதான் புகழ் சிவா கூட பழகிறத ஸ்டாப் பண்ண முடியும். சக்தியும் உனக்கு கிடைப்பா. நீ சொல்றது சரிதான். நான் நாளைக்கே சென்னைக்கு போறேன். சிவா வீட்டில் எப்படியாவது பேசி சிவாவுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சக்தி உயிரோட இல்லைங்கிற நினைப்ப நான் உண்மையாக்க போறேன். சூப்பர்ரா, இதை மட்டும் நீ பண்ணிட்ட, சக்தியை யார் நினைச்சாலும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ரன்வீர் சார், நானும் கிளம்புறேன். ஓகே ஓகே பியூட்டி, பாய், பாத்து போ.
ஆபீஸ்ல எல்லா ஸ்டாஃபும் போயிட்டாங்க, பாஸ் மட்டும் கிளம்பவே மாட்டாரு. பாஸ் சொல்லுங்க ரன்பீர். என்ன பாஸ் நீங்க இன்னும் ஆபீஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஸ்டாஃப்லாம் கிளம்பி போயிட்டாங்க, ஆபீஸே காலியா கிடக்குது பாஸ். நீங்க மட்டும் இன்னும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பாஸ் கிளம்புங்க பாஸ், நீங்க போனாதான் பாஸ் நான் கிளம்ப முடியும். ரன்பீர், எனக்கு ஒரு முக்கியமான மெயில் வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மெயில் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு தான் நான் கிளம்பணும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க மெயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அங்க ஒரு மெயில் வெயிட் பண்ணிட்டு இருக்கே. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? என்ன ரன்பீர்? அது ஒண்ணும் இல்ல பாஸ், நீங்க இன்னும் வீட்டுக்கு கிளம்புற ஐடியால இல்லாம இருக்கீங்க. நான் வீட்டுக்கு போக வேணாமா பாஸ்? நான் உங்களை இருக்க சொல்லவே இல்லை ரன்பீர், நீங்க போங்க. ஓகே பாஸ், நன்றி பாஸ், பாய் பாஸ், வரேன் பாஸ். மில்கி மேன் டெல்லிக்கு வந்தாருன்னா நான் மில்கி மேனையும் அம்மாவையும் மீட் பண்ண வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுவும் நடக்காமல் போச்சு. அம்மாவை மில்கி மேன் பார்க்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க? இப்போ எப்படி அம்மாவையும் மில்கி மேனையும் மீட் பண்ண வைக்கிறது? ஐடியா, பேசாமல் மில்கி மேனுக்கு வீடியோ கால் பண்ணி அம்மாவை பேச வச்சிடலாம். ஹை மில்கி பாய். ஹலோ மில்கி பாய், எப்படி இருக்கீங்க? வாங்க மில்கி மேன், நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன் மில்கி பாய், என்னாச்சு? மில்கி மேன் மேல அப்படி என்ன உங்களுக்கு கோபம்? நீங்க தான் டெல்லிக்கு வந்து என்ன பார்த்துட்டு எங்க அம்மாவை பார்க்காம போயிட்டீங்களே. அதனால கோவமா? சாரி மில்கி பாய், என்னோட தப்பு தான். இல்ல, நானும் வெயிட் பண்ணேன், ஆனா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் நானும் கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ மில்கி பாய் அம்மாவை பார்க்காமலே கிளம்பிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி மில்கி பாய். சரி பரவாயில்ல, இப்போ அம்மாவை பார்க்கறீங்களா? யா ஷியோர். சரி இருங்க, போன் அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறேன். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே மில்கி பாய். இதோ ஒரே நிமிஷம். அம்மா அம்மா, அம்மா அம்மா, மில்கி மேன் ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா ரூம்ல இல்ல, நான் கீழே போய் பார்க்கறேன். சரி மில்கி பாய். அம்மா அம்மா, என்னடா? அம்மா எங்கம்மா இருக்கீங்க? கிச்சன்ல இருக்கேன் புகழ், வா. அம்மா என்னடா? இங்க பாருங்களேன். என்னன்னு சொல்லு புகழ். தயவு செஞ்சு இங்க பாருங்கம்மா. கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி பாருமா. என்னடா? ஒரு முறை இந்த போனை பாருங்கம்மா. புகழ் சொன்னா கேளு புகழ். அம்மா எனக்காக ஒரு முறை பாருங்கம்மா. இந்தாங்கம்மா பாருங்கம்மா. மாமா எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்காரு. அவரோட சந்தோஷத்துக்கு எப்பவும் நான் தடையா இருக்க மாட்டேன்.
என்ன புகழ், இப்ப எதுக்கு நீ மில்கி மேனுக்கு கால் போட்ட? அவர் தாம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்லம்மா. இங்க பார், இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாம என் போனை எடுக்க கூடாது. நல்ல பையனா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். போ, போய் படிப்போ. அச்சோ, ஃபோன் கட் ஆயிடுச்சு. எஸ் யோகி. ஓ சாரி சிவா, நான் ஆக்சுவலாக வேற ஒருத்தர் கால் பண்ண போய் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். சாரி. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கீங்க? வீட்லையா இல்லை ஆஃபீஸ்லையா? ஆஃபீஸில் தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். ஓகே பாய். ஓகே யோகி, பாய். அப்போ சிவா இப்போ வீட்டில் இல்லை. இதுதான் சரியான நேரம். யாரு? அடடே, ஹாய். நீங்களா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நீ என்னப்பா எப்ப பார்த்தாலும் கால்ல விழுந்துகிட்டு? வயசுல பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா கோடி புண்ணியம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க அம்மா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க தம்பி. தேங்க்ஸ் ஆண்டி. வாங்க உள்ள வாங்க. ம். மீனாட்சி, வாங்க தம்பி, உட்காருங்க. ஹாய், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. ஹாய் மித்ரா, எப்படி இருக்கீங்க? I'm fine, uncle. இந்தாங்க உங்களுக்கு என்னோட கிஃப்ட். Thank you, uncle. மம்மி, gift கொடுத்த அங்கிளுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு கொடுங்க. ஏ ஜாலி. தம்பி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் துணியை காய வச்சுட்டு வரேன். சரிம்மா. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே. சீக்கிரமா இந்த வீட்ல இருந்து இந்த போட்டோவை தூக்குறேன். போட்டோ மட்டும் இல்ல, உன் நினைப்பையும் தூக்குறேன். இவன் எதுக்கு சக்தி போட்டோவையே பாக்குறான்? என்னவா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க காஃபி? என்ன சக்தியோட போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? She is very lucky and unlucky. ஏன் அப்படி சொல்றீங்க? சிவா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு சக்தி ஒரு லக்கி பர்சன். ஆனா அந்த ஹஸ்பண்டோட வாழ முடியாம போனதுனால அவங்க அன்லக்கி பர்சன் தானே. நீங்க ஏன் சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன இவன் சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி எல்லாம் பேசுறான்? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்க. சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நானே ஏற்கனவே இதை பத்தி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா
அவர் இன்னொரு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னங்க அவரு சக்தி மேல இருக்கிற காதல் அப்படிதான் சொல்லுவாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணா அவரு மனசு மாறிட போகுது. அப்படியே அவரு சக்தியை லவ் பண்ணாலும் வர்ற பொண்ணு அதை கண்டிப்பா ஏத்துப்பா. ம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்ல பெரியவங்க கிட்ட கேட்கணும்ல. வேணா பெரியவங்க கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன். அவங்க எல்லாரும் சம்மதம் சொன்னா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். என்ன இவ ஓகே சொல்றா? சுந்தருக்கு என்னோட முடிவு தான் அவரோட முடிவும். சொல்ல போனா சிவாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு அவரு தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஓகே, நீங்க கவலையை விடுங்க. பெரியவங்க கிட்ட நான் இப்பவே பேசுறேன். ம். இவன் போற ரூட்ட பார்த்தா நமக்கு ஏதோ ஒத்து போதே. ஃபாலோயிங். வாங்க தம்பி உட்காருங்க. என்ன மேல வந்துட்டீங்க நீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஆண்டி. ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நவதானியம் எல்லாம் காய வச்சேன். அதையெல்லாம் எடுத்து டப்பால போட்டு வைக்கிறேன். அப்படின்னா அது பிள்ளைங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக நாமளே தயார் பண்ற ஒரு சத்து மாவு. ஓ, ஹோம்மேட் ஃபுட்டா? அப்படின்னா அப்படின்னா காலையில எந்திச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதான்னு கேட்டேன். இது காலையில சாப்பிடுறது கிடையாது, குடிக்கிறது. இந்த கூழ் மாதிரி. ஓ, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க இத குடிச்சதே இல்லையா? இல்ல ஆண்டி. ஆண்டி, இதெல்லாம் நீங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட சொன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்களே. நீங்க ஏன் இப்படி உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்ட்ரெயின் பண்ணலனா என் பசங்களுக்கு என் கை பக்குவமே தெரியாம போயிடும். இப்படி நாம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு எல்லா வேலைங்களுக்கும் ஆள் வைக்கிறதுனால தான் நாம நம்ம பாரம்பரிய உணவை சாப்பிடாம எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அத அந்தந்த காலகட்டத்துல நாமளே செஞ்சுக்கணும் தம்பி. அப்பதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ நீங்க எல்லாத்தையுமே அந்தந்த காலகட்டத்துல இருந்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க காலகாலத்துல செய்ய வேண்டியது செய்யலையே. விஷயத்துக்கு வந்துட்டோம். தம்பி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். நீங்க சிவாவுக்கு என்ன முறை வேணும்? அவர் முறையில எனக்கு மருமகனா இருந்தாலும் எனக்கு அவர் மகன் மாதிரி தான். அவர் உங்க மகனே வச்சுப்போம். உங்க மகன் தன்னோட மனைவி இழந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவரு தனியாவே இருக்கட்டும்னு விட்டுருவீங்களா? அவருக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்ல. அது ஏன் யாருமே யோசிக்காம இருக்கீங்க? ஆண்டி, இப்போவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இவ எப்படி ஒத்துப்பா? அவனுக்கு கல்யாணம் ஆனாதான் இதுங்கெல்லாம் வீட்டை விட்டு போனமே. இவ எப்படி சம்மதிப்பா? சம்மதிக்க மாட்டான். என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? தம்பி, நான் வயசுல பெரியவதா. ஆனா எனக்கு தோணாத விஷயத்த நீங்க யோசிச்சிருக்கீங்க தம்பி. இத்தனை நாளா நான் இதை செய்யாம விட்டுட்டேனேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு தம்பி.
சிவா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுல எனக்கு முழு சம்மதம் தம்பி. இவ எப்படி சாதாரணமா இப்படி பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டா? என் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுல எனக்கு முழு சம்மதம் தம்பி. தேங்க்யூ ஆண்டி, இது போதும் எனக்கு. நீங்க வேலையை பாருங்க, நான் கீழே இருக்கேன். ம்.